Sainath Builders ready to occupy new flat for sale in Selayur and Rajakilpakka. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சட்டசபை தேர்தலின் போது அறிவித்த வாக்குறுதிகளை திமுக இன்னும் நிறைவேற்றவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. திமுக ஆட்சி காலம் முடிய இன்னும் 10 மாதமே உள்ளது. தேர்தலுக்கு முன் நிறைய வாக்குறுதிகளை திமுக அளித்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அவற்றை நிறைவேற்றவில்லை. அந்த வாக்குறுதிகளை ஆட்சி முடிவதற்குள் நிறைவேற்ற வேண்டும். மாதந்தோறும் மின்சார கணக்கெடுப்பு நடத்துவோம் என வாக்குறுதி அளித்தனர், இன்று வரை செய்யவில்லை. அனைவருக்கும் குடிமனை பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக உள்ளது. ஆனால் மக்களை வசிப்பிடங்களிலிருந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். கடந்த தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். இதுவரை 98.5% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக திமுக கூறுகிறது. அப்படி என்றால் அதன் கணக்கில் ஏதோ பிரச்சனை உள்ளது. கடந்த சட்டசபை தேர்தலில் நாங்கள் போட்டியிட்ட இடங்களை வைத்து எங்களுக்கு ஓட்டு சதவீதம் இவ்வளவுதான் என யாரும் தீர்மானிக்க முடியாது. அதிக இடங்களில் போட்டியிட்டிருந்தால் அதிக ஓட்டு சதவீதம் வந்திருக்கும். கோவை, திருப்பூர் போன்ற தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டங்களில் நாங்கள் போட்டியிட முடியாமல் போனதை மறந்துவிடக்கூடாது. அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிக்கும் வலிமை திமுக கூட்டணிக்கு உள்ளது. அது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்டுகள் கூடுதல் தொகுதியில் போட்டியிடுவதும் முக்கியமானது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் சண்முகம் சொன்னார். இதேபோல விசிக தலைவர் திருமாவளவனும் தனது கருத்தை முன்வைத்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிக தொகுதிகளை கேட்போம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறது. நாங்களும் அதைத்தான் சொல்கிறோம். 5-6 கொடுத்தாலே போதும், பெற்றுக்கொள்வார்கள் என்று எங்களை எவரும் சொல்ல முடியாது. தேர்தலுக்கு தேர்தல் நிலைமை மாறுகிறது. திமுக தலைவர் எங்களோடு பேசும்போது சூழலை கருத்தில் கொண்டு முடிவெடுப்போம் என திருமாவளவன் கூறினார். சில நாட்களாக கூட்டணி கட்சிகளின் விமர்சனத்துக்கு பதில் சொல்லாமல் இருந்த திமுக இப்போது செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் வாயிலாக கடுமையான பதிலடி கொடுத்திருக்கிறது. கூட்டணி இல்லாமல் மார்க்சிஸ்ட் கட்சியால் தனித்து போட்டியிட முடியுமா என அவர் கேட்டுள்ளார். ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகளிடமும் பேச்சுவார்த்தை நடக்கிறது என பாஜக சொல்லி வரும் நிலையில் இதுபோன்ற மோதல் போக்கு அரசியலில் சலசலப்பை உண்டாக்கியுள்ளது.